ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு மாட்டு பண்ணையில இந்த மாடு தண்ணி குடிக்க வரும்போது, முனிசாமே ஏழைய உசார் பண்ண பாக்குறியா? இந்த வாங்கிக்க. நாதாரி பயல இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இது முட்டி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுச்சுங்க. பொதுவா செம்பரி ஆடுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி விளையாடுறது வழக்கம்தான். அப்படி இந்த ரெண்டு ஆடுங்க முட்டி விளையாடும் போது நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஊடையில இந்த ஆடு மாட்டிக்கிச்சு. ஐயோ, பிசிக்கிட்டானுங்களே. ஆனா அதுங்க கண்டுக்கவே இல்ல. மாடுங்க புல் மேயும் போது அங்க இருந்த ஆமைய என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது ஐயோ, உயிர் பயத்துல அடிச்ச ஜம்ப பாருங்க. யாரு கூட ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கு இந்த ஆடு? நாய்ங்க ஓடி வந்து நிக்க முடியாம வலிக்கு பார்த்திருப்போம். ஆனா இந்த நாய் அட பிரேக் போட்டு நின்னுடுச்சே. இந்தா எப்படி வாலண்டியரா வந்து மிதி வாங்கி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு. இங்க தான் வளர்க்குற கோழிக்கும் வாத்துக்கும் இவர் சாப்பாடு வைக்க வரும்போது என்னடா இது? பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இது. சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கோழியும் வாத்தும் அவரை சுத்து போட்டுடுச்சு. ரோட்ல திடீர்னு ஒருத்தர் தலதறிக்க ஓடி இருந்தாரு. ஏன்னு தெரியாம அந்த நாய் முழிச்சுக்கிட்டு இருந்தது. நம்ம ஒண்ணும் பண்ணலையே. அடி எத்த தட்டி ஆத்தி இது துரத்தி நான் ஓடி இருந்தாரா? நல்ல வேளை நடுவில் இருந்த நம்மள கண்டுக்கல. இந்த நாய் சைலண்டா வந்து பக்கத்துல உட்கார்ந்ததும் தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒரு நிமிஷம் இது கேளுங்க. ஒரு வீடியோமே உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தனியாலா இந்த கண்டென்ட்ஸை கொடுத்துட்டு வரேன். ஆனா நம்ம வீடியோஸ் பாக்குற நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. சோ மொபைலையும் டிவிலையும் பாக்குற நண்பர்கள் ஒரு 5 செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேக்சின் போடுறதுக்காக தெருநாயை பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப இந்த நாய் தப்பிக்கிறேன்னு புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்தா சாமி. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. ஒரு கஃபேல கஸ்டமர் உட்கார்ந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வளர்க்குற பூனை உள்ள வந்தது. ஒரு செகண்ட் ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க. மெதுவா வந்த இந்த பூனை அங்க பார்க் பண்ணிருந்த ஆடி கார் மேல ஏறி அந்த சைட் சுவரை ஜம்ப் பண்ண பார்த்தது. சுவரு கிட்ட கூட போகாம விழுந்துடுச்சு. இருந்தாலும் மனம் தளராம அடுத்த ஜம்ப ட்ரை பண்ண வந்திருக்கு பாருங்க. போன தடவை கேல்குலேஷன் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருடா. அச்சச்சோ, நான் வேற வழியா போய்க்கிறேன். சகட்டு மணிக்கு பறக்க பார்த்துட்டே ஓடி வந்த நாயி
நாய்ங்க இப்படியெல்லாம் அட்ராசிட்டி பண்ணுமான்னு இத பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுதே. என்ன வாசம் மூக்கு தொலைக்குது? குடா குடா. அடே இது என்ன வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருக்கு? மலையில இந்த 2 நாய்ங்க ஜாலியா தான் விளையாண்டுது. ஆனா அதுங்க விளையாண்டு அவரை சொல்லி முடிச்சிடுச்சு. ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. வீட்டு வாசல்ல 2 நாய்ங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது அச்சோ, ஆர்வக்கோளாறுல ஓனருடைய தள்ளி விட்டுட்டேனே. தூங்கி எழுந்த பூனை நெளிக்கும் போது இந்த நாய்க்குட்டி குதிரை கிட்ட வம்பிழுத்து அதை இழுத்துட்டு போக நினைச்சிருக்கே. ஆனா குதிரை உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டேய் நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா. விட்டுருக்கடா. இதுவரை சிரிச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. குதிரை ஓடி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க அட அழகா டான்ஸே ஆடுதே. இவர் ஒரு நாயை எப்படி பிராங்க் பண்ணியிருந்தாருன்னு பாருங்க. அது பொறுமையை ரொம்ப சோதிச்சிருக்காரு மனுஷன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஜிம்முக்கு கிளம்பின அக்கா ஷூஸ் போடும்போது என்ன ஷூக்குல ஏதோ தட்டுப்படுதுன்னு பார்த்தா கடவுளே, படக்கூடாத இடத்துல எதுவும் பட்டுடக்கூடாது. நிறைய பேர் பூனைய செல்ல பிராணியா வளர்ப்பாங்க. ஆனா இங்க வளர்த்த பூனை ஓனர் கிட்ட என்ன அட்ராசிட்டி பண்ணிருந்ததுன்னு பாருங்க. யோ டாடி, அது ஏன் இடம். டேய், அங்க அவ்வளவு இடம் இருக்கு, அங்க போய் போடுறா. முடியாது, என் இடத்துல தான் படுப்பேன். போற இப்போ அங்க போ. இது சரிப்பட்டு வராது மம்மி. ஆவுனா இத ஒன்னு சொல்லிய பயன்படுத்துறான்டா. அந்த பயம் இருக்கட்டும். அது எப்பவும் படுக்கிற இடத்துல இவர் இருந்திருந்திருக்காரு. பாருங்களேன், அது இடத்த கேட்டு வாங்கினது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. மனுஷங்களோட விலங்குங்க எவ்வளவு டிசிப்ளினா இருக்கு பாருங்க. அது திறந்து போன கதவை அழகா மூடிட்டு போயிருந்தது. பட்டையை போட்டுட்ட நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. நரி தந்திரமான விலங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு பூனைக்கிட்ட வாங்கின அடி இருக்கே, புரட்டி எடுத்துடுச்சு. ஒரு பெரிய தீரன், வாடா வாடா வாடா. பெரிய சாக்கிச்சனாக்கா பையன் மறைஞ்சிட்டு வந்து தாக்குதாரி. வாடா, எந்த ரூட்ல வந்தா வாடி ரூட்டா. வாடா, க்ரூஸ்லிக்கே குரு நான் தாண்டா. வாடா வாடா லவுடு, வாடா லவுடு, வாடா வாடா. ரோட்ல இந்த கருப்பு நாய் 3 நாய்கிட்ட தனியா தொக்க மாட்டிக்கிச்சு. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? அங்க ஆனா அதுவே உள்ள வந்ததும் நாய்ங்க வித்தியாசமா குலைக்கும் தான். ஆனா இந்த நாயே என்னடி வாய்ஸ் இது? குலைக்கிறது வித்தியாசமா காமெடியா இருந்தது. ஏதோ விக்கல் எடுக்கிற மாதிரில இருக்கு. இவர் ஏன் சைக்கிள வீடியோ எடுக்கிறாருன்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே. அங்க பூனை ஒண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்குங்க. அட, பூனைக்கும் கல்லுக்கும் வித்தியாசமே தெரியலையே, ஒரே கலர்ல இருந்திருக்கு.
இதுதான் பனிப்பகுதியில வாழக்கூடிய நரிங்க. ஜூல இந்த 2 நரிங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நரி அது தோண்ட பொந்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்குச்சு. அதை கவனிக்காத அந்த நரி திரும்பும் போது எப்படி தேடுது பாருங்களேன் அழகா. இந்த லேடி தான் நாய்ங்களை சாப்பிட கூப்பிட்டதும் ரெண்டு பேரும் பாஞ்சு ஓடி வந்திருந்திருக்காங்க. சோறுனா போதுமே பாஞ்சிருவாங்க. ஒரு ரயில்வே ட்ராக்ல நாய்ங்க சண்டை போட்டு இருந்தது. அந்த கருப்பு நாய் அட் அ டைம்ல எத்தனை நாய் சமாளிக்குது பாருங்களேன். நல்ல தைரியமான நாய் தான். என்ன மொழிய ஒரு வினோதமா இருக்கே. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். குதிரை மேல சவாரி பண்ண சிறுசுல இருந்து பெருசு வர யாருக்குத்தான் பிடிக்காது. அப்படி இவர் ஆசைப்பட்டதுலயும் தப்பு ஒண்ணு இல்ல. ஆனா குதிரை மேல ஏறும் போதுதான் ஏறன்னு பொத்தக்கடின்னு விழுந்துட்டாரு. யானைக்கு பயந்து ரோடோட 2 பக்கமும் வண்டி நிக்குது. ஆனா இந்த பைக்குக்காரன் எவன்டா அது? அடிங்க டேய், எனக்கு பயந்து காரு லாரி நின்னுகிட்டு இருக்க, நீ இதை வச்சு பூந்து போக பாக்குற. அவங்க என்ன நினைப்பாங்க? கையில மாட்டின புளிஞ்சிடுவேன். சாதாரணமா நின்ன ஒரு ஆடு திடீர்னு நிறைய பேர் ஆம்ஸ்டர் பார்த்திருப்பீங்க கூண்டுக்குள்ள. அப்படி இந்த ஆம்ஸ்டர் வெளியே வர்றதுக்காக கூண்டோட கம்பிய ரொம்ப நேரமா கடிச்சிருக்கு. திடீர்னு எவ்வளவு ஈஸியா திறந்துடலாமான்னு தெரிஞ்சதும் அதுவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அமைதியா நின்ன நாய் என்னடா இது வினோதமா இருக்கு. புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. பிறந்த உடனே பேர் வைக்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் அப்படி வைக்கிறது? நாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. எப்படின்னா மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி. சில நாய்ங்க ரொம்பவே உஷாரா இருக்கும். அப்படி இந்த வீட்டுக்கு ஒருத்தர் பார்சல் டெலிவரி பண்ண வந்ததும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? டேபிள் மேல நின்னு இந்த பூனை சாப்பிடும்போது சாப்பாடு வாயிலிருந்து தவறி கீழே விழுந்துடுச்சு. விழுந்த அடுத்த செகண்ட் மனுஷனாடா நீங்க எல்லாம். அட மின்னல் வேகத்துல தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க அந்த நாய். எப்படா விழுன்னு காத்துட்டு இருந்தது போல. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஒரு வீட்ல நைட் ஓபன் பண்ணி வச்ச ஜன்னல் கர்டைன் தொடர்ந்து காலையில க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. என்னன்னு சிசிடிவி செக் பண்ணி பார்த்தா இந்த எலி பைப்புல தான் டெய்லி இந்த வேலையை பார்த்து இருந்திருக்கு. கர்டைனை எவ்வளவு அழகா இழுத்து மூடிடுச்சு பாருங்க. குரங்கோட சேட்டைய சொல்லாவா வேணும். அப்படி இங்க என்ன சேட்டை பண்ணிச்சுன்னு பாருங்க.
ஏதோ கேம் மாதிரி ஒவ்வொரு பைக்கா தள்ளி விட்டு விளையாண்டு இருக்கு. ரொம்ப நேரமா கதவை யாரோ தட்டுறாங்களேன்னு ஜன்னல் வழியா பார்த்தா தட்டுறது இந்த பைப்புல தான். மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்க, ஏதாவது போடுங்க. திடீர்னு மாடியில சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா இங்க டேங்க் அசைஞ்சு தண்ணி எல்லாம் சிந்தி இருக்கு. எதனாலயா இருக்கும்? டேய், நீ என்னடா உள்ள இருந்து வர்ற? வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதான் ஒரு குளியல போட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. வரட்டா? பயப்படாதீங்க, என்னன்னு பாருங்க. அழகான ஒரு பொண்ணை பார்த்தா பசங்க மட்டும் இல்ல, நாய் கூட எப்படி சைட் அடிச்சு சிரிச்சு ஜொல்லு வடிக்குதுன்னு பாருங்க. பயலுக்கு வெக்கம் வேற. அடுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். இதுல யார பார்த்து யார மாதிரி போஸ் கொடுக்கறான்னு சத்தியமா தெரியல. சில பூனைங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி தான். சித்துப்பே நிம்மதியா தூங்குற போல இந்த வர்றேன். சித்துப்பே, யோ சித்துப்பே, எந்தியா எந்தி. டேய் என்னடா? யோ வாயா, ஒரு கட்டிங் போட்டு வருவோம். கட்டிங்க போடா டேய், இப்பதான் மிதி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் பொண்டாட்டி கிட்ட. கட்டிங்க போடா. ஒரு பெரிய மனுஷன் இப்படியா பயப்படுறது பொண்டாட்டிக்கே? டேய் போடா டி போடா. சித்தப்பே பா போலாம். சப்போஸ் ஒரு பிரச்சனைனா இருடா ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவோம்ல, அப்படி இங்க யாரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. அப்படியே அங்க பார்த்தா பூனைங்க கேங் எல்லாம் வச்சிருக்கா என்ன? இந்த வீடியோ பயங்கர வைரலா இருந்தது. இவர் சாதாரணமா பைக்ல போறாருன்னு பார்த்தா என்ன ஆஸ்ட்ரிச் பின்னாடி வரட்டிக்கிட்டு இருக்கு. விலங்குங்க மரத்துல முதுக சொரிஞ்சிக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். அப்படி இந்த கரடியும் மரத்துல முதுக சொரிஞ்சிருந்தது. கிளம்பும் போது பத்தல போல. சரி, மறுபடியும் சொரிஞ்சு போன சாஞ்ச கரடி இந்த மாடு கேட்டு சங்கிலிய திறக்க பார்த்தது. முடியுமா? रोम भाइयों, सिस्टम पार देंगे. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். திடீர்னு இந்த நாய் கேட்டை எகிரி குதிச்சு ஓடி இருந்தது. என்னன்னு பார்த்தா அடியாத்தி, யானை துரத்தி இருந்திருக்கு. அதான் தெரிச்சு ஓடி இருந்திருக்கு. இந்த மாடு நல்லா ஊர் சுவாரிட்டு அட அசால்ட்டா எகிரி குதிச்சு உள்ள போயிடுச்சே. தனியா வந்தாதானே பொறி வச்சு பிடிப்பீங்கன்னு இங்க எலிங்க என்ன மொத்தமா அணிவகுத்து போயிட்டு இருக்கு. ஷை டைப் பசங்களை பார்த்திருப்பீங்க, ஆனா ஷை டைப் நாயை பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. அந்த பொண்ணு கிட்ட வர வர நகந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஆபத்து வந்தா விலகி போயிடணும்னு. என்ன லுக் ஒரு தினுசா இருக்கேன்னு பார்த்தா லுக்கு வேற எங்கேயோ போகுதே.
இங்க இருந்து அங்க ரூட் விட்டுக்கிட்டு இருக்கு. கண்ணாலே காதலா? ரொம்ப நேரமா நாய் சாப்பாடு கேட்டு நிக்குதேன்னு தனக்கு வச்சிருந்த கறி துண்டை தூக்கி போட்டாரு. கருமம் கருமம், இதையா நான் திங்கிற? என் கூட வா, இதை விட நல்ல சைடிஸ் நான் வாங்கி தரேன். பாவமேனு தூக்கி போட்டா கொழுப்ப பாருங்களேன் அதுக்கு. நீங்க பூனை வளர்த்தீங்கன்னா தெரியும், அது சும்மாவே இருக்காது, தாவிக்கிட்டே இருக்கும். அப்படி இங்க நாய்க்கு சொரியல் எடுக்கும் தான், ஆனா நடுமுதுகுல சொரியல் எடுத்தா ஐயோ எவ்வளவு சுகமா இருக்கு. அடே, உனக்குன்னே அளவெடுத்து இந்த கதவை செஞ்சாங்களாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.